நண்பர்களே, எங்களின் முந்தைய காணொளிகளில் வெளியிடப்பட்ட கூட்டு அறிவிப்பு விண்ணப்ப படிவம் மூலம் ஒரு PF உறுப்பினர் தனது PF சுயவிவரத்தில் எப்படி மாற்றங்களை செய்யலாம் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்திருந்தோம். இந்த செயல்பாட்டில் எதிர்கொள்ளும் சிக்கல்களை தீர்ப்பதன் மூலம் EPFO அதை மிகவும் எளிமையாக்கியுள்ளது. இப்போது பெரும்பாலான மாற்றங்கள் EPFO இன் ஒப்புதல் இல்லாமல் உறுப்பினர் அல்லது முதலாளி மூலம் மேற்கொள்ள முடியும். புதிய செயல்முறை அது என்னவென்று தெரிந்து கொள்வோம். அக்டோபர் 1, 2017க்கு பிறகு, அதாவது ஆதார் மூலம் உருவாக்கப்பட்ட UAN இல் தங்கள் பெயர், பிறந்த தேதி, பாலினம், குடியுரிமை, தந்தையின் பெயர், தாயின் பெயர், திருமண நிலை, மனைவியின் பெயர், சேர்ந்த தேதி மற்றும் வெளியேறும் தேதி ஆகியவற்றில் ஏதேனும் மாற்றங்களை PF உறுப்பினர்கள் ஆன்லைனில் செய்ய முடியும். இதற்காக உறுப்பினர் எந்த ஆவணத்தையும் இப்போது பதிவேற்றம் செய்ய வேண்டியதில்லை. உறுப்பினர்கள் 2 நிகழ்வுகளில் மட்டுமே தேசிய அடையாளத்தை மாற்ற முடியும். 1. இதுவரை எந்த தேர்வும் செய்யப்படாமல் இருந்தால் மற்றும் இந்தியன் என தேர்வு செய்ய. 2. இந்தியர்களை சர்வதேச தொழிலாளர்களாக மாற்ற. பிற மாற்றங்களுக்கான கோரிக்கையானது முதலாளி மூலம் EPFOக்கு ஆன்லைனில் செல்லும். அது தகுதியான EPF அதிகாரியால் அங்கீகரிக்கப்படும். இதேபோல் சேரும் மற்றும் வெளியேறும் தேதியில் எந்த மாற்றமும் EPFOவில் செலுத்தப்பட்ட பங்களிப்புடன் பொருந்தினால் மட்டுமே சாத்தியமாகும். பொருந்தாத பட்சத்தில் இந்த மாற்றம் EPFOயின் தகுதியான அதிகாரியால் அங்கீகரிக்கப்படும். இரண்டாவது வகையில் EPF கணக்கு UAN உடன் இணைக்கப்பட்டு இருந்தால், ஆனால் அக்டோபர் 1, 2017க்கு முன் உருவாக்கப்பட்டு ஆதாருடன் சரிபார்க்கப்பட்டிருந்தால், உறுப்பினர் சுயவிவரத்தில் ஏதேனும் மாற்றத்தை முதலாளியின் ஒப்புதலுடன் மட்டுமே செய்ய முடியும். அதாவது இது முதலாளி அளவிலேயே செய்யப்படும். இதற்கு உறுப்பினர் கூட்டு அறிவிப்பு விண்ணப்பத்தை நிரப்ப வேண்டும். அது முதலாளி மூலம் நியமிக்கப்பட்டவர்களால் அங்கீகரிக்கப்படும். உறுப்பினரின் EPF கணக்கு UAN உடன் இணைக்கப்பட்டிருந்தாலும், ஆதார் இணைக்கப்படாத சந்தர்ப்பங்களில் அல்லது UAN இல்லாமல் இருந்தால் அல்லது உறுப்பினர் இறந்துவிட்டால் உரிமை கோருபவரால் மாற்றம் கோரப்படும். இது போன்ற எல்லா நிகழ்வுகளிலும் உறுப்பினர் அல்லது உரிமை கோருபவர் ஒரு கூட்டு அறிவிப்பு விண்ணப்பத்தை நிரப்பி அதை முதலாளியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். முதலாளி அதை தனது போர்ட்டலில் உள்நுழைந்து பதிவேற்றுவார். அதன் பிறகு அது EPF அலுவலகத்தை சென்றடையும். தகுதியான EPF அதிகாரியால் அங்கீகரிக்கப்படும். முதலாளியால் போர்ட்டலில் பதிவேற்ற முடியாத சந்தர்ப்பங்களில் தொடர்புடைய EPF அலுவலகத்தில் உறுப்பினர் அல்லது நியமனம் பெற்றவர் மூலம் கூட்டு அறிவிப்பு விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். PRO மூலம் அது போர்ட்டலில் உள்ளிடப்படும். அதன் பிறகு தகுதியான அதிகாரியால் அங்கீகரிக்கப்படும். நிறுவனம் மூடப்பட்டு முதலாளி இல்லை என்றால் என்ன நடக்கும் என்ற கேள்வியும் சிலருக்கு மனதில் எழலாம். இது போன்ற எல்லா நிகழ்வுகளிலும் கூட்டு அறிவிப்பு விண்ணப்ப படிவம் உறுப்பினரால் நிரப்பப்பட்டு திரையில் காண்பிக்கப்பட்டுள்ள அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியால் கையொப்பமிடப்பட்டு இதர ஆவணங்களுடன் EPF அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். கூட்டு அறிவிப்பு விண்ணப்ப படிவத்தின் செயல்பாட்டில் சமீபத்திய மாற்றங்கள் பற்றிய தகவல்களாகும். அதாவது இந்த மாற்றங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்பட்டுள்ளன. இப்போது நீங்கள் உங்கள் சுயவிவரத்தில் எந்த சிரமமும் இல்லாமல் மிக எளிதாக மாற்றங்களை செய்ய முடியும், இல்லையா? இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதே போன்ற தகவல்களுக்கு எங்கள் காணொளிகளை தொடர்ந்து பாருங்கள். ஆம், எங்கள் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.